ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் வந்து அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். சரிங்களா? ஸோ மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். சரிங்களா? ஸோ இது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக். பாருங்கள், இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? வாட் இஸ் அசெண்டிங் ஆர்டர்? Ascending order refers to arranging items, values or data from the smallest to largest. சரிங்களா? எந்த ஒரு சின்னதுலேருந்து பெருசு இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர் சொல்கிறாங்க. சின்ன தமிழில் சொல்லணும்னா வந்து ஏறுமுனை. சரிங்களா? ஏறுமுனை அதை வந்து தமிழில் சொல்லணும்னா இங்கிலீஷில் சொல்கிறது தான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். சரிங்களா? இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் அப்படியே வந்து ஆப்போசிட். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். 5, 10, 15, 20, 25 இது எல்லாமே ஏறுமுனையில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஓகேங்களா? அது அப்படி தான் வந்து அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து டிசெண்டிங் ஆர்டர் கான்செப்ட். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் பாருங்கள், என்ன போட்டிருக்காங்க? நம்பர்ஸ் ஆர் டேட்டா எனிதிங். ஓகேங்களா? ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டு. அது வந்து ஏறுமுனை, இது வந்து இறங்குமுனை. சரிங்களா? இப்போ லார்ஜஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வரணும். சரிங்களா? இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். அது நம்பர்ஸில் கொடுத்துருந்தாலும் சரி, எழுத்தில் இது வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி. சரிங்களா? எதில் கொடுத்தாலும் சரி கரெக்டாக போட தெரியணும். ஓகேங்களா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கூட ரொம்ப கேட்பாங்க. ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? அசெண்டிங் ஆர்டர்னால் வந்து ஏறுமுனை, சிறுசுலேருந்து பெருசு. டிசெண்டிங் ஆர்டர்னால் பெருசுலேருந்து சிறுசு. அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், டிசெண்டிங் ஆர்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், டிசெண்டிங் ஆர்டர்னால் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இது ஏறுமுனை, அது வந்து இறங்குமுனை. அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சு பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்கள். இது கோயிங் அப்பு, இது வந்து கோயிங் டவுன். சரிங்களா? ஒரு மேன் போகிறோம்ல ஸ்டெப்ஸில், அது கோயிங் அப் அண்ட் கோயிங் டவுன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் 3, 10, 0, 4. இப்போ வந்து இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். சரிங்களா? சிறுசுலேருந்து பெருசு. இப்போ சின்ன நம்பர் என்ன? 0. அதுக்கப்புறம் பெரிய நம்பர் 3, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் 4, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் 10. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து 14, 23, 35, 84. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிக்சர்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். பெரிய பால், சின்ன பால், அது சின்ன பால். அதே மாதிரி கீழே பாருங்கள், பெரிய பேர்டு, அதுக்கு சின்ன பேர்டு, அதுக்கப்புறம் சின்ன பேர்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டு பாருங்கள். சின்ன ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர், அதுக்கு மேலே பெரிய ஃப்ளவர். சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். ஸோ இந்த ஆப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.